وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم. எல்லா பகுதியும் இறைவன் அவன் ஒருவனுக்கு உரியதானமாக அவன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உயர்வான சஹாபாக்கள் தாபீகள் தபர் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அளப்பெரும் கிருபையினால் மகத்தான ஷாபான் மாதம் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வானம் பூமிகளை படைத்த நாள் முதல் அல்லாஹ்விடத்தில் ஆண்டின் மாதங்கள் 12 என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. பொதுவாக எல்லா காலங்களையும் படைத்தவன் அல்லாஹ், இரவு பகலை மாறி மாறி வரச் செய்பவன் அல்லாஹ், பருவ காலங்களை எல்லாம் மாறி வரச் செய்பவன் அல்லாஹ் என்றாலும் கூட எல்லா காலங்களையும் படைத்தவன் அல்லாஹ், எல்லா மாதங்களையும் படைத்திருப்பவன் அவன். ஆனாலும் சில காலங்களை விட மேன்மைப்படுத்தி இருக்கிறான். சில இரவுகளை மற்றெல்லா இரவுகளை காட்டிலும் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி துஆ கபூலாகுவதில் எல்லா நேரங்களும் சிறந்த நேரமாக இருந்தாலும் கூட இரவின் கடைசி பகுதி எப்படி விசேஷமாக ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ அதுபோல எல்லா காலங்களையும் நேரங்களையும் படைத்திருப்பவன் அல்லாஹ் என்றாலும் கூட மாதங்களிலும் சிலவைகளை அல்லாஹ் மற்றெல்லா மாதங்களை பாட்டிலும் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஷஅபானு ஷஹ்ரி, இந்த நடைபெறுகிற ஷஅபான் மாதம் அது என்னுடைய மாதமாகும். ரமலான் ஷஹருல்லா, அடுத்து வரவிருக்கிற ரமலான் அது அல்லாஹ்வின் மாதம் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்தளவிற்கு இந்த மாதம் ஷஅபான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எனது மாதம் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த மாதத்திற்கு அவர்கள் வந்திருக்கிற முக்கியத்துவம், இந்த மாதத்தில் அவர்கள் செய்திருக்கிற இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் குறித்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த ஷஅபான்ல பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கிற மாதமும் இந்த மாதம். இப்ப நாம் தொழுகிற திசை கிபிலாவை நோக்கிய திசை. இப்ப இந்தியாவில் மேற்கு திசை. இப்ப கிபிலாவை நோக்கி தொழ வேண்டும் என்கிற ஆர்வம், ஆவல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நீண்ட காலமாக இருந்தது. காரணம், ஒரு குறிப்பு, ஒரு 17 மாதங்கள் வரை பலஸ்தீனில் இருக்கிற பைத்துல் முகத்தஸை கிபிலாவாக முன்னோக்கி தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வின் உத்தரவு. கிட்டத்தட்ட 16 மாதங்களுக்கு மேலாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை முன்னோக்கி தொழாமல் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுந்த நடைமுறை இருந்தது. ஆனாலும் நபிகள் நாயகத்தின் ஆவல், அவர்களின் ஆசை கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்பது. இப்ப அல்லாஹ் இந்த கிபிலா மாற்றம் குறித்து உத்தரவாக இறக்கிய வசனம், அது நடந்த நிகழ்வு இந்த ஷஅபானுடைய மாதம். அந்த வசனம் இப்படி வருகிறது, அது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே, நீங்கள் காபாவை நோக்கி தொழ வேண்டும் என்பதற்காக ஏதேனும் உத்தரவு வராதா என்று சொல்லி அவ்வப்போது உங்களது பார்வை வானை நோக்கி திரும்புகிறது. ஏதேனும் வகி வராதா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பலனோ வள்ளி என்னக்க கிபிலத்தன் தரலாகா, இப்பொழுது உத்தரவு வந்து விட்டது, நீங்கள் தொழுகையின் போது நீங்கள் விரும்புகிற கிபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளலாம் என்று இந்த கிபிலா மாற்றம் குறித்த வசனம் வகி இறங்கிய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், தயம்மம் தொடர்பான சட்டம் அந்த வசனம் இறங்கிய மாதமும் இந்த ஷஅபானுடைய மாதம். தண்ணீர் அறவே இல்லாத போது அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாது, ஒரு கடும் உடல் பாதிப்பு, ஒரு நோய், ஒரு கடும் காய்ச்சல், இது போன்ற நிர்பந்த நிலைகளில் மண் அல்லது சுத்தமான மண்ணுடைய இனத்தை கொண்டு தயமம் செய்து தொழலாம் என்கிற அந்த வசனம் இறங்கிய மாதமும் இந்த ஷஅபானுடைய மாதம். இப்படி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளுக்காக அல்லாஹ் இந்த ஷஅபானுடைய மாதத்தை தேர்வு செய்திருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த ஷஅபான் மாதத்துல அவர்கள் மற்ற காலங்களை விட மிக அதிகமாக முக்கியத்துவம் தந்து நிறைய இபாதத்துகள், குறிப்பாக நோன்புகள் மிக அதிகமாக நோற்ற மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, எனது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எனது உம்மு சலமா மாராய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹ்ரைனி முததாபியைன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து 2 மாதங்கள் தொடர் நோன்பு நோற்றார்கள் என்று எந்த 2 மாதத்தையும் நான் பார்த்ததில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லா ஷஅபான் வ ரமலான், ஷஅபான் அதை தொடர்ந்து வருகிற ரமலான். ரமலானுடைய நோன்பு ஃபர்து, கட்டாயம், விதிவிலக்கு அல்ல, கட்டாயம் நோன்பு நோற்றாக வேண்டும். ரமலானுக்கு முந்தைய ஷஅபான் மாதத்தை குறித்து அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு முந்தைய ஷஅபானிலும் ரமலானை போலவே முக்கியத்துவத்தோடு நோன்பு நோற்றதை நான் பார்த்தேன். ஷஅபானிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நோன்புகள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ஒருவேளை பெருமானார் நோன்பை விடமாட்டார்களோ என்று எண்ணுகிற அளவுக்கு தொடர்ந்து நோன்பு, இடைவெளி இல்லாமல் நோன்பு, விடுபடாமல் நோன்பு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? வரவிருக்கிற ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானை ஏன் துவங்குகிறார்கள். இப்ப ரமலான் குறித்த சிந்தனை தொடர்ந்து நேரடியாக ரமலானில் நோன்பு என்பது ஆரம்பத்தில் சில நோன்புகள் சிரமமாக இருக்கலாம். நோன்பின் களைப்பு, பசி, பட்டினி, தாகம் எல்லாம் தாங்குவதற்கு இயலாமல் இருக்கலாம். ஒரு சில நோன்புகள் வேண்டா வெறுப்பாக கூட இருக்கலாம். இப்ப முன்னேற்பாடாக ஷஅபானில் நோன்பு நோக்கிற போது அது ரமலான் நோன்பிற்கு ஒரு முன்னோட்டமாக, ஒரு பயிற்சியாக அமைகிற போது ரமலான் நோன்பு இலகுவாக இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானிலும் நோன்பு நோக்கியவர்களே. அது மட்டுமல்ல, ஷஅபான் மாதத்திற்கு பல்வேறு சிறப்புகள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 திருமணங்கள் நடந்தேறிய மாதம் இந்த ஷஅபான் மாதம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்த மாதம் இந்த ஷஅபான். உம்முல் முஃமினீன் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தின் மனைவி. 2 திருமணங்களும் இந்த ஷஅபானிலே நடந்து இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல, இந்த ஷஅபான்ல பல்வேறு சிறப்புகள். மிக முக்கியமாக இந்த ஷஅபானில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய மக்ஃபிரத், மன்னிப்பை, ரஹ்மத் என்கிற அருளை மிக அதிகமாக பொழியவிருக்கிற ஒரு விசேஷமான இரவும் இந்த மாதங்களிலே உண்டு. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கலாம். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குருத்துபியிலே அவர்கள் எழுதி தருகிறார்கள், இந்த மாதத்திற்கு ஷஅபான் மாதம், இதில் வருகிற இரவு லைலத், அந்த லைலுக்கு பல்வேறு பெயர்களை சொல்லித் தருகிற போது லைலத்துர் ரஹ்மா என்று ஒரு பெயர் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் அருள் இறங்குகிற ஒரு இரவு. லைலத்துல் முபாரகா என்று ஒரு பெயர். அல்லாஹ்வின் பரக்கத்துகள் அருள் கொழுப்பில் இறங்குகிற ஒரு இரவு. இன்னொரு பெயரும் சொல்லித் தருகிறார்கள், லைலத்துல் ஷக் என்று. லைலத்துல் ஷக், சாது உச்சரிப்பு. இந்த விதிகள் எல்லாம் நிர்ணயிக்கப்படுகிற ஒரு இரவு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அடுத்து நடக்கவிருக்கிற ஓராண்டில் எல்லா விதிகளையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்து அதை மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கிற இரவு என்றெல்லாம் அந்த இரவை பற்றி சொல்லித்தரார்கள். கண்டிப்பார்களே, பெருமாள் இன்னொரு சொல்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த ஷஅபான் மாதத்துல ஒரு இரவு, அது எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? பெருமாள் சொல்றாங்க, யுக்தபு, அந்த இரவில் எழுதப்படும், குல்லு ஹாலிகின் குல்லு மௌலூதின் மின் பனி ஆதம் ஃபி ஹாதிஹி ஸனா. இந்த ஷஅபான் தொடங்கி அடுத்த ஷஅபான் வரை இந்த ஓராண்டில் பனி ஆதம், ஆதமுடைய மக்களில் இந்த இன்னென்ன குழந்தைகள் பிறப்பார்கள் என்கிற அந்த நிர்ணயம் அல்லாஹ் முன்பே முடிவு செய்து வைத்திருக்கிற விஷயங்கள் அது வழக்குகளிடத்திலே ஒப்படைக்கப்படும். பிறக்க போகிற குழந்தைகள், ஓராண்டு பிறக்க போகிற குழந்தைகளுடைய பட்டியல் இந்த ஆண்டு வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து சொல்லுவார்கள், குல்லு ஹாலிகின் மின் பனி ஆதம் ஃபி ஹாதிஹி ஸனா. இந்த ஓராண்டில் யார் யார் கைப்பற்றப்படுவார்கள், யார் யாரெல்லாம் உலகை விட்டு பிரிந்து செல்வார்கள், இப்ப எவரெல்லாம் மரணிப்பார்கள் என்கிற அந்த பட்டியலும் நிர்ணயிக்கப்படுகிற இரவு என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, எனவே இந்த இரவு லைலத்துல் ஷக் என்பதாக விதிகள் நிர்ணயம் செய்யப்படுகிற இரவு. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துபுத்தா உல் ஆஜால், பெருமானார்ட்ட காரணம் கேட்கப்படும், ரசூலுல்லாஹ் இப்ப ஷஅபானில் நிறைய நோன்பு நோக்கிறீர்களே, உஸாமத்து பின் ஸைத் கேட்பார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாரின் பிரியமான வளர்ப்பு பேரன் கேட்பார்கள், ரசூலுல்லாஹ் ஷஅபானில் நிறைய நீங்கள் நோன்பு நோக்குவதை நான் பார்க்கிறேன், காரணம் என்ன என்று கேட்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ஷஅபான் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? துபுதாவுல் ஆஜால் மின் ஷஅபான். இந்த ஷஅபான் தொடங்கி அடுத்த ஷஅபான் வரை நம்முடைய தவணைகள் எல்லாம்
நிர்ணயம் செய்யப்படுகிறது. சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவார்கள், என்னுடைய தவணையை அல்லாஹ் முடிவு செய்கிற போது, எனது மரணம் குறித்த தகவலை அல்லாஹ் முடிவு செய்கிற போது, ஆனா உபிக்குவன் அசூம, நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் யார் யாருக்கு என்ன தஜ்ஜீல எழுதுறாங்க. இப்ப நோற்று அந்த நாட்களில் நமது விதி நிர்ணயம் செய்யப்படுகிற போது, நாம் பசியோடு பட்டினியோடு இருந்து நாம் தாகத்தை சகித்து இப்ப கடும் கலைப்போடு இருக்கிற போது அல்லாஹ்வின் முடிவு நமக்கு சாதகமாக இருக்கலாம், அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கலாம் என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். என் தவணை முடிவு செய்யப்படுகிற போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிக்கவர்களே. அப்ப இந்த மாதம் ஷஅபான் மாதம் இபாதத் செய்வதற்கு ஏற்ற மாதம். ரமலான் வரட்டும் பார்த்துக்கலாம், நம்முடைய கணக்கை துவங்கலாம் என்பதல்ல. ரமலான் வரட்டும் நம்ம தொழுகையில் கவனம் செலுத்தலாம், நோட்டுகளை நோட்டுக் கொள்ளலாம், குரானை கையில் எடுக்கலாம் என்பதல்ல கண்ணியமிக்கவர்களே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, யக்ஃபலுன் நாஸ் அன், இந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் ஒரு மாதம். பெருமானார் சொல்றாங்க, கடந்து போன ரஜபுக்கும் வரவிருக்கிற ரமலானுக்கும் இடையில் ஒரு மாதம் ஷஅபானை குறித்து சொல்லுகிறார்கள். யக்ஃபலுன் நாஸ் அன், அநேக மனிதர்கள் அதில் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இப்ப நமது பலவீனத்தை, நமது கண்டுகொள்ளா தன்மையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் அந்த மாதத்தில் ஷஅபானில் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? கடந்த ஓராண்டின் நன்மை தீமைகள், நாம் செய்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற மாதம் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ஓராண்டு லிஸ்ட், அது நன்மையோ தீமையோ, அப்ப ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிற மாதம் இந்த ஷஅபான் மாதம். எனவே அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருந்தால் அல்லாஹ் என் மீது அருள் புரியக்கூடும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. யோசித்து பார்க்கிறோம், இந்த ஷஅபான் மாதம் உண்மையிலேயே நாம் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய மாதம். செய்கிற நன்மைகளில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். கண்ணியமிக்கவர்களே, இது சொல்லப்போனா இந்த மாதத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, ஆயிஷா கேட்பான், ஆயிஷா ததுரும், இந்த மாதத்தின் ஒரு குறிப்பிட்ட விசேஷமான இரவு, அது குறித்து உனக்கு நீ அறிவாயா என்று கேட்பார்கள். ஆனா ஆயிஷா கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் இது என்ன இரவு எனக்கு தெரிய வேண்டும், அதன் சிறப்பை குறித்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், இந்த மாதத்தின் ஒரு குறிப்பிட்ட இரவில் தனது கருணை பார்வையை தனது படைப்புகள் மீது அல்லாஹ் செலுத்துகிறார். அல்லாஹ்வின் அருள் பார்வை தன் படைப்புகள் அடியார்கள் மீது வருகிறது. அந்த அருள் பார்வை என்ன செய்யும் தெரியுமா? இந்த கல் என்று ஒரு கூட்டம் அரபு பிரதேசங்கள் நிறைய ஆடுகளை வளர்க்கக்கூடியவர்கள், ரோமம் கொண்ட அடர்த்தியான ரோமம் கொண்ட ஆடுகளை வளர்க்கக்கூடியவர்கள். அந்த கல்பு கோத்திரத்தில் அவர்கள் வளர்க்கிற ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையின் அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதிகமாக அடியார்களை மன்னிக்கிறான் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவோ பாவங்களை காலம் முழுக்க செஞ்சிருப்போம், எவ்வளவோ பரலுகளின் குறைபாடு, தொழுகையில பலவீனம் குறைபாடு வச்சிருப்போம், நாம் சர வேண்டிய சகாத்துகளில் குறைபாடு வச்சிருப்போம், பல்வேறு மனிதர்கள் தொடர்பான பாவங்கள்ல நாவால் கைகளால் இப்ப நிறைய பாவங்களை செய்திருப்போம், பிறரின் கடமைகளை பால்படுத்தி இருப்போம், பிறருக்கு தர வேண்டிய உரிமைகளில் குறை செய்து வைத்திருப்போம். இப்ப அத்தனைக்கும் நிவாரணம் தேட வேண்டிய ஒரு மாதமாக ரமலானுக்கு முந்தைய வாய்ப்பு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஷஅபானை வழங்கி இருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, பொதுவாக பாவங்கள் ஷஅபான் மாதத்துல குறிப்பா அந்த இரவு நிறைய அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய இரவு, பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் தனது கருணை பார்வையை செலுத்தக்கூடிய இரவு. கண்ணியமிக்கவர்களே, பொதுவாக அல்லாஹ் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறான், எவ்வளவு கருணையாலும் தெரியுமா? அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே வரம்பு மீறி அநியாயம் செய்த என் அடியார்களே, தனக்குத்தானே வரம்பு மீறி அநீதி இழைத்துக் கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அருளில் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ் என்னெல்லாம் மன்னிப்பானா? எனக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா? இப்ப நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயம் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இப்ப பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி சில மாதங்களை அல்லாஹ் தேர்வு செய்து, சில இரவுகளை அல்லாஹ் தேர்வு செய்து ஒரு வாய்ப்பாக தருகிறான். கண்ணிமிக்கவர்களே, எனவே இது போன்ற காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். மட்டுமல்ல, உண்மையிலேயே தௌபா செய்தால், செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி, யா அல்லாஹ் இனி வருகிற காலங்களில் எனது ஆயுள் உள்ளவரை நான் மீண்டும் பாவம் செய்ய மாட்டேன் என்று மன உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் செய்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். நமது பட்டோலையில் இருந்து பாவங்கள் இல்லாமல் போகும். கண்ணிமிக்கவர்களே, நாளை மறுமையில் தண்டனையும் இல்லாமல் போகும். இன்னும் சொல்ல போன கருணையால் நல்லா ஜல்லஷானு தஆலா
இப்படி வசனத்திலே குறிப்பிடுகிறான், இன்ன ரப்பக வாசியுல் மக்ஃபிரா. நிச்சயம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்கள் ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? விசாலமாக மன்னிக்கக்கூடியவன், கணக்கில்லாமல் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் எண்ணிக்கையை குறிப்பிடாமல் சொல்லுகிறான், நிறைய அல்லாஹ் தாராளமாக மன்னிக்கக்கூடியவன். இப்ப எண்ணிலடங்கா பாவங்களை செய்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயார், கண்ணிமிக்கவர்களே. ஆனால் இது போன்ற காலங்களை, சில இரவுகளை பயன்படுத்தி நாம் உண்மை மன வருத்தத்தோடு தௌபா செய்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், கண்ணிமிக்கவர்களே. ஹதீஸ் குத்ஸியிலே பெருமானார் சொல்றான், அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஹதீஸ் குத்ஸியிலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பேசுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் ல துஃப்திஊன பில் லைல் வன் நஹார், இரவிலும் பகலிலும் நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப அனைத்தையும் கண்காணிக்கிற அல்லாஹ், அனைத்தையும் உற்று நோக்குகிற அல்லாஹ் ஹதீஸ் குத்ஸியிலே பேசுகிறான், இரவு பகலாக நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், இரவு பகலாக எனக்கு மாறு செய்கிறீர்கள், நீங்கள் தவறளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து அல்லாஹ் ஆறுதலாக சொல்லுகிறான், வான அஃபிரு துனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன். ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், அஃபிரு லக்கும், உங்களுக்கு நான் மன்னிப்பேன். இப்ப அல்லாஹ் தன் பக்கம் நமக்கு அழைப்பு விடுக்கிறான். இப்ப ஆண்டின் எல்லா மாதங்களும் பாவங்களில் உழந்து கொண்டிருக்கிற நீங்கள், பல்வேறு ஹராம்களை செய்து கொண்டிருக்கிற நீங்கள், திருந்துவதற்குண்டான வாய்ப்பாக ஒரு மாதத்தை ஷஅபானை நான் தந்து சில விசேஷ இரவுகளை தருகிற போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாமல் போனால் நம்மை விட நஷ்டவாதிகள் யாரும் இருக்க முடியாது, கண்ணிமிக்கவர்களே. இப்ப அல்லாஹ் சலுகையான சிலவைகளை தருகிறான். ஒட்டுமொத்தமாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த விசேஷமான இரவுகள், கண்ணிமிக்கவர்களே. அந்த ஹதீஸில் அல்லாஹ் தொடர்ந்து குறிப்பிடுகிறான், நான் எப்படிப்பட்ட கருணையாளன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட அருளாளன் தெரியுமா, நான் மன்னிப்பேன் என்று நீங்கள் என் மீது ஆதரவு வைத்து, உங்கள் அத்துணை பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்று என் மீது ஆதரவு வைத்து நீங்கள் மன்னிப்பு கேட்டால், உங்கள் பாவங்கள் மேகத்தின் அளவு இருந்தால் கூட நான் மன்னிப்பேன் என்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. இப்ப எண்ணிக்கையில் அடங்காத, எண்ண முடியாத அடர்த்தியான மேகங்களின் அளவுக்கு நீங்கள் பாவம் செய்து நான் பெரும் மன்னிப்பாளன், கஃபார், கஃபூராக இருக்கிறேன் என்று நீங்கள் என்னிடத்தில் கையேந்தினால், தௌபா செய்தால் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கண்ணிமிக்கவர்களே. இன்னும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவேளை உங்கள் பாவங்கள் பூமியின் அளவு பாவங்கள், பூமி நிறைகிற அளவுக்கு நீங்கள் பாவங்கள் செய்து, அப்ப பூமியின் அளவுக்கு நீங்கள் பாவம் செய்து நாளை மறுமை இடத்தில் வந்தாலும் கூட ஷிர்க் என்கிற இணை வைப்பு இல்லாமல் இருந்தால், எனக்கு இன்னொன்றை கொண்டு இணை வைக்கிற நிலை இல்லாமல் பரிபூர்ண ஈமானோடு, ஆனால் நீங்கள் பூமி அளவு பாவம் செய்திருக்கிறீர்கள், என்னிடத்திலே வந்தாலும் கூட அல்லாஹ் குறிப்பிடுகிறான், என் மன்னிப்பு எவ்வளவு தெரியுமா, பூமி அளவுக்கு இருக்கும் என்கிறான் அல்லாஹ். பூமி அளவு பாவத்தோடு நீ சென்றால் என் மன்னிப்பு பூமி அளவு என்று அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான், கண்ணிக்கிறவர்களே. யோசித்து பார்க்கிறோம், இந்த காலங்கள் அற்புதமான காலங்கள். அல்லாஹ் தந்திருக்கிற இந்த மாதமாகட்டும், நாம் உண்மையிலேயே பெருமானார் சொல்வதை போல அலட்சியத்திலே இருக்கிறோம். நம்ம இபாதத்துக்கு சில குறிப்பிட்ட மாதம் வச்சுக்கிட்டு அந்த மாதம் மட்டும் அமல் செய்யுது. இப்ப ரமலான் வந்துட்டா உழுந்து சொல்லுகிறது, அஞ்சு நேரம் தொழுது சொல்லுவாங்க. ரமலான் முடிந்த கையோடு தானம் போயிடுவாங்க. ரமலானில் நிறைய தான தர்மங்கள் செய்வார்கள், சதக்காக்கள், ஜகாத்துகள், நிறைய கை திறந்திருக்கும். ரமலான் முடிந்த கையோடு கையை இறுக்கமாக மூடிக்கொள்வார்கள், கண்ணிமிக்கவர்களே. இப்ப ரமலான் மட்டுமல்ல, இந்த வந்திருக்கிற ஷஅபான் மாதமும் நிறைய இபாதத்துகள் செய்யப்பட வேண்டிய மாதம், கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், நாம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தௌபா. ஏன்னா நமது ரமலான் மாதம் ரம்மியமான மாதமாக மாற வேண்டுமானால், ரமலானில் இறங்குகிற ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் அல்லாஹ்வின் அன்வார் என்கிற ஒளிகளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமானால் ரமலானுக்கு முன்பேயே தயாராக வேண்டும். நோம்பு வந்ததுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. என்ன ரமலான் வந்துச்சு அப்படின்னு சொன்னா முதல் 10 நோன்புகள் யார் பாவிகளாக இருக்கிறார்களோ, ரமலானுக்கு முன்பு வரை தௌபா இல்லாமல் திருந்தாமல் பாவியாக யார் முதல் 10 நோன்புகளை எதிர்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பிலேயே அந்த காலங்கள் கலந்து போயிடும். ரஹ்மத்தை பெறுகிற அளவுக்கு தகுதி வருவதற்கு 10 நோன்புகள் காணா போயிடும். ஆனால் ரமலானுக்கு முன்பேயே தகுதியை வளர்த்து கொண்டு தௌபா, இஸ்திக்பார், மன்னிப்போடு யார் பரிசுத்த நிலையில் ரமலானை எதிர்கொள்கிறார்களோ முதல் நோன்பில் இருந்தே அவர்களுக்கு ரஹ்மத்துகள், பரக்கத்துகள் மழை போல பொழிய ஆரம்பிக்கும், கண்ணிமிக்கவர்களே. இந்த ஷஅபான் மாதத்திலேயே நம்மிடத்திலே உண்மையான தௌபாக்கள் வர வேண்டும். பாவம் செய்பவர்கள் பாவத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பல்வேறு ஹராம்களில் இருப்பவர்கள் ஹராம்களை விட்டு வெளியே வர வேண்டும். பல்வேறு பாவ சகதியில் புதையில் இருப்பவர்கள் அவர்களை கைப்பிடித்து மேலே தூக்கி விட வேண்டும், கண்ணிமிக்கவர்களே. தௌபாவின் பலன் என்ன தெரியுமா? ஒருத்தர் உண்மையிலே மனமாற்றம் வந்துருச்சு, நான் ரமலானுக்கு முன்பேயே திருந்த வேண்டும். பல்வேறு மது போதை உட்பட பல்வேறு வட்டி சமாச்சாரங்கள், நான் ஹராம்களில் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறேன். வருகிற ரமலானில் இருந்தாவது நான் நல்லதொரு முஸ்லிமாக வாழ வேண்டும். அதற்கு முதல் முயற்சியாக ஷஅபானிலேயே நாம் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், கண்ணிமிக்கவர்களே. உண்மையான தௌபா, உண்மையான பாவ மன்னிப்பு, அதனுடைய பலன் என்ன தெரியுமா? முதலாவதாக உள்ளங்களில் இருக்கிற கசடுகள் இல்லாமல் போகும்.
உள்ளங்களில் கசடுகள் வெளியேறி உள்ளம் பரிசுத்த நிலையை அடையும். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம் பாவம் செய்தால், ஒரு அடியான் பாவம் செய்தால் உடனடி விளைவு என்ன தெரியுமா? உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி, உள்ளத்தில் இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளி. அவன் தௌபா செய்து விட்டால் புள்ளி அழிக்கப்பட்டு போகும், உள்ளம் பரிசுத்தம் அடையும். தௌபா இல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்து பாவங்கள், ஒரு பொய் மறைப்பதற்கு 10 பொய்கள், ஒரு வட்டி சமாச்சாரம், இப்ப கடனை அடைப்பதற்கு அடுத்தடுத்து வட்டி, தொடர்ந்து பாவங்களுக்கு மேல் பாவம் என்கிற போது புள்ளிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு கட்டத்தில் உள்ளம் முழுக்க கருமையாக மாறி போய் இருளடைந்த உள்ளமாகி போய் ஈமானிய பிரகாசம் இல்லாமல் போகும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், திருந்துவதற்குண்டான வாய்ப்பாக இந்த ஷஅபான் மாதம். எத்துணை பெரிய பாவங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயார். கண்ணிமிக்கவர்களே, ஆனால் நம்மிடத்துல தௌபாவுடைய சிந்தனை வர வேண்டும். இந்த அளவு அப்படின்னு சொன்னா, தௌபானால உள்ள பரிசுத்தம் மட்டும் இல்லை, உலக தேவைகளையும் கூட அல்லாஹ் தாராளமாக தருவான். உலகம் சார்ந்த அடிப்படை தேவைகளும் கூட பரக்கத்தாக அவருக்கு வழங்கப்படும். அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிடுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று மன்னிப்பு கேளுங்கள், செய்த பாவங்களை நினைத்து தௌபா செய்யுங்கள். பலன் என்ன தெரியுமா? யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, மழையை அல்லாஹ் தொடர்படியாக அனுப்புவான். விவசாயங்கள் செழிப்பதற்கு, குடிநீர் பஞ்சம் தீர்ப்பதற்கு அடிப்படை கட்டமைப்புகள் பலப்படுத்தப்படும். வாழ்வின் உயிர் நாடியாக இருக்கிற மழை தாராளமாக பொழியும் தௌபாவின் மூலமாக. கண்ணிமிக்கவர்களே, அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுவான், யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா. அடுத்து என்ன தெரியுமா? அம்வாலி வ பனீன். அடுத்த உதவி என்ன தெரியுமா? நிறைய பொருட்செல்வங்களை தந்து அல்லாஹ் உங்களை பலப்படுத்துவான். அல்லாஹ் உங்களை செல்வந்தன் ஆக்கி வைப்பான். பிறரிடத்தில் தேவையில்லாத நிலைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். ஆண் குழந்தைகளை அல்லாஹ் தருவான். இப்போ உண்மையான தௌபாக்கள், மன்னிப்புகள் வருகிற போது வெறுமனே சுவனம் மட்டுமல்ல, நரக விடுதலை மட்டுமல்ல, உலக வாழ்வும் சுபிட்சமாக போகிறது. கண்ணிமிக்கவர்களே, அடுத்தடுத்து நிறைய வாரிசுகளாக அல்லாஹ் ஆண் குழந்தைகளை தருவான். செல்வ வளத்தை அல்லாஹ் பெருக்கி தருவான். குர்ஆன் பேசுகிறது. கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் இன்னும் சொல்றாங்க, இந்த மாதங்கள்ல, இது போன்ற விசேஷ இரவுகள்ல யார் உண்மை மனதோடு திருந்த வேண்டும் என்கிற எண்ணத்தில், இப்போ உண்மையில் மன வருத்தத்தோடு அல்லாஹ்விடத்தில் அழுது தௌபா செய்து மன்னிப்பு கேட்கிறார்களோ, மன் அக்ஸர மினல் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று யார் அதிகம் ஓதுகிறார்களோ, இஸ்திக்ஃபாரை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று யார், யா அல்லாஹ் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், இப்ப நிறைய எவருடைய நாவுகள் உச்சரிக்கிறதோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லாவித கவலைகளில் இருந்தும் அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் தருவான். இது எங்க பார்த்தாலும் கவலை, குடும்பத்துல கவலை, பிள்ளைகளை பத்தி கவலை, தொழில்துறைகளை பற்றி கவலை, பக்கத்து வீட்டுல கவலை, எல்லா இடங்களிலும் கவலைகள் சூழ்ந்திருக்கிற ஒரு வாழ்வு, நிம்மதியை பறிகொடுத்து இன்றைக்கு நிம்மதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற காலம். அணிமிக்கவர்களே, நபிகள் நாயகம் படி சொல்லி தருகிறார்கள், நிறைய இஸ்திக்ஃபார்களை நீங்கள் உச்சரிக்கிற போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று உங்களது நாவுகள் 100 கணக்கில் 1000கணக்கான தடவைகள் சொல்லுகிற போது முதல் பிடிவு என்ன தெரியுமா? கவலையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. காரணம், கவலைகளை உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கலற்றி எடுத்து விடுவான். இரண்டாவது பெருமானார் சொல்றாங்க, குல்லி லீக்கின் மஹ்ரஜா, நெருக்கடியில் இருந்து வெளிவருகிற வழியை எல்லாம் காட்டி தருவான். இது நிறைய இருக்குது. ஏதாச்சும் ஒரு போய் சிக்கிக்கிறது, ஏதாவது பிரச்சனை போய் மாட்டிக்கிறது, ஏதாவது ஒரு கேஸ்க்கு போய் மாட்டிக்கிறது. அப்ப இப்படி நிறைய ஆபத்துக்கு மேல் ஆபத்து, பல்வேறு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, சிக்கலுக்கு மேல் சிக்கல், வெளிவர வழி வேண்டுமா? நபிகள் நாயகம் சொல்லி தருகிறார்கள், நிறைய அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீங்கள் ஓதுகிற போது குல்லி லீக்கின் மஹ்ரஜா, நெருக்கடியில் இருந்து வெளிவருகிற வழி. இது பெருமானார் காட்டி தருகிற வழி. இது விட்டு எங்கேயே வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காக ஷஅபான் மாதம் வந்திருக்கிற கண்ணிமிக்கவர்களே, இறுதியாக பெருமானார் சொல்லுவாங்க, இஸ்திக்ஃபார் நிறைய நீங்கள் ஓதினால் ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் எப்படி உணவு தருவான் தெரியுமா? வாழ்வாதாரங்களை எப்படி தருவான் தெரியுமா? உனது கற்பனைக்கு எட்டாத விதத்தில் ரிஸ்க் வந்து சேரும். எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, எப்படி பிசினஸ் நடந்துச்சு தெரியாது, எப்படி லாபம் வந்துச்சுன்னு தெரியாது. அப்ப மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில், கற்பனைக்கு எட்டாத விதத்தில் வாழ்வாதாரங்கள் வரவேற்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிமிக்கவர்களே, ஆக உண்மையான இஸ்திக்ஃபார் நிறைய, ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் அறிஞர்கள் சொல்லி தருவார்கள், காலை 100, மாலை 100, ஃபஜ்ருக்கு பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை, அப்ப அசருக்கு பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை, நம்பிக்கையோடு மன உறுதியோடு ஓதினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல, இந்த தௌபா மன்னிப்பு அப்படிங்கிறது சாமானிய மனிதர்கள் மட்டுமல்ல, நபிமார்கள், பரிசுத்த நபிமார்களும் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு அமல் இந்த இஸ்திக்ஃபார். அவர்களுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் மன்னிப்புக்கு மண்டாடி இருக்காங்க. கண்ணிமிக்கவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து குர்ஆன் பேசுகிறது, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ், நானும் என் மனைவியும் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை காட்டாவிட்டால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாதிகள் என்று ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் தௌபாவை குறித்து குர்ஆன் பேசுகிறது. நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி இருக்கிறார்கள்.
சிறு சிறு பாவங்களுக்காக கூட நாள் முழுக்க அழுத்திருக்கிறார்கள். பல காலக்கணக்கில் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சியிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஆக இந்த ஷஅபான் போன்ற மாதங்கள்ல, ரமலானுக்கு முன்னோடியாக வந்திருக்கிற மாதங்கள்ல நம்மிடத்திலேயே தௌபாக்கள் வர வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை பற்றி ஹதீஸ்கள்ல பார்க்கணும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. இப்ப எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டதாக அல்லாஹ்வின் வாக்குறுதியை பெற்ற நபி. நபிகள் நாயகத்தின் நடைமுறையை குறித்து ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பெருமானார் பேசுகிறார்கள், இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு இஸ்திக்ஃபார் ஓதுகிறேன் தெரியுமா? 100 முறை என்பார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரின் அன்றாட நடைமுறைகளிலே ஒன்று, ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுவது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, பரிசுத்தமான நபி உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள், நீங்களும் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்கள். குறிப்பாக விசேஷ இரவுகள் வருகிற போது உண்மையான மனதோடு, பாவங்களை குறித்த உண்மையான வருத்தத்தோடு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். பெருமானார் சொன்னாங்க. கண்ணியமிக்கவர்களே, இதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இதற்கு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட, பெருமானாரை விட அதிகம் மன்னிப்பு கேட்கிற நபரிடத்திலே நான் அமர்ந்ததில்லை என்கிறார்கள். இதற்கு அபூ ஹுரைரா பெருமானாருக்கு நெருக்கமான சஹாபி, பெருமானாரோடு காலம் முழுக்க இருந்த சஹாபி அபூ ஹுரைரா சொல்றாங்க, நபிகள் நாயகத்தை விட அதிகம் இஸ்திக்ஃபார் ஓதிய மன்னிப்பு தேடிய நபரிடத்திலே நான் அமர்ந்ததில்லை என்று சொல்லுகிற போது, கண்ணியமிக்கவர்களே, நம்மை போன்ற பெரும் பெரும் பாவிகள் பாவ சிந்தனை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு பாவங்களாக கூட நமக்கு தெரிவதில்லை. ஹராம்கள் ஹராமாக தெரிவதில்லை. சர்வசாதாரணமாக ஹலால் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். சந்தேகங்கள் கேட்பதில்லை. எது நமது அறிவுக்கு புலப்படுகிறதோ அதை மார்க்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, பெரும் எச்சரிக்கை இந்த மாதங்களிலே நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, மட்டுமல்ல, இது போன்ற மாதங்களை கூட இது குறிப்பிட்ட விசேஷ இரவுகள்ல அல்லாஹ்வின் அருள் இறங்குகிறது, மக்ஃபிரத் மன்னிப்பு இறங்குகிறது. அதே பெருமானார் சொல்றாங்க, இவ்வளவு ரஹ்மத் மக்ஃபிரத் இறங்குகிற இரவுகளில் கூட சில பேருக்கு மன்னிப்பு கிடையாது. அவ்வளவு மிக மோசமான பாவங்கள். இந்த பாவங்கள் செய்பவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று பெருமானார் சொல்லுவாங்க. மன்னிக்கிறவர்களே, முதலாவது பெருமானார் சொல்லுவாங்க, லா யன்துருல்லாஹு ஃபீஹா, இந்த இரவுகளில் அல்லாஹ் சில பேரை மன்னிப்பதில்லை. முதலாவது இலா முஷ்ரிக், இணை வைக்கக்கூடியவர், ஷிர்கு. இப்ப ஏகத்துவத்தை விடுத்து, இப்ப அகிலத்தின் அதிபதி அல்லாஹ், இப்ப அனைத்தின் மீதும் சக்தி மிக்கவன் அவன் என்கிற ஈமானிய உணர்வின் பலவீனம், அல்லாஹ்வை விடுத்து பிறரிடத்திலே கையேந்துவது, அல்லாஹ்வை விடுத்து பிறரை கடவுளாக ஏற்றுக்கொள்வது ஷிர்கு, மன்னிப்பு கிடையாது. இரண்டாவது பெருமானார் சொல்லுவாங்க, இலா முஷாஹின், இந்த சமுதாய இப்ப காலத்துக்கு தேவையான விஷயம். பெருமானார் சொல்றாங்க, இலா முஷாஹின், 2 முஸ்லிம்கள் தமக்கு மத்தியில் பகைமை கொண்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு விசேஷ இரவுகளில் மன்னிப்பு கிடையாது. அது உடன்பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம், அண்டை வீட்டானாக இருக்கலாம், அல்லது குடும்பங்களில் கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது தூரத்து உறவுகளாக இருக்கலாம், இரத்த பந்த உறவுகளோ தூரத்து உறவுகளோ, 2 முஸ்லிம்கள் சகோதரர்கள் உலகில் எந்த முறையில் இருந்தாலும் சரி, பகைமை கொண்டு உள்ளத்தில் குரோதம் கொண்டு பேச்சுவார்த்தையை துண்டித்து வாழ்ந்தால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ரஹ்மத் இறங்குகிற விசேஷ இரவுகளில் கூட அவருக்கு மன்னிப்பில்லை என்கிறார். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், ரமலானுக்கு முன்னாடியே நாம் திருந்தியாக வேண்டும், உறவுகளை அரவணைத்தாக வேண்டும், பேசாதவர்களில் சென்று குறைந்தபட்சம் சலாம் சொல்லியாவது உறவுகளை புதுப்பிக்க வேண்டும். மன்னிக்கவர்களே, மிக முக்கியமாக நம்மிடத்திலே தௌபாவுடைய சிந்தனை வர வேண்டும். மன்னிக்கவர்களே, இறுதியாக இன்றைக்கு உலகத்தில் அமைதியின்மை, பல்வேறு சண்டை சச்சரவுகள், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, நம்மிடத்தில் மன்னிப்பையின்மை, மன்னிக்கிற மனப்பான்மை இன்றைக்கு அருகி வரக்கூடிய காலகட்டம். மன்னிக்கவர்களே, விட்டுக் கொடுக்கிற தன்மை இன்றைக்கு இல்லை. அதனால எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு ஹிதாயத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் இது போன்ற காலங்களை பயன்படுத்த தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் உண்மையான தௌபாவுடைய சிந்தனையை தந்தருள்வானாக. அல்லாஹ் திருந்தி வாழுகிற உண்மை முஸ்லிம்களாக வாழ நசீபை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக. ரமலானை அடைந்து நோன்பு நோக்கிற அந்த திருப்பொருத்தத்தை பெறுகிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.